எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indhu'S. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா blackheads and whiteheads வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து நிறைய blackheads and whiteheads இருக்கு. அதெல்லாம் வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோல இருக்க போகுது. சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். Blackheads and whiteheads வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து இது வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பா ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே வந்து இந்த blackheads and whiteheads ப்ராப்ளமே இருக்காது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணுங்க வீக்லி ஒரு ட்வைஸ். அது வந்து ஒரு DIY ஸ்க்ரப்பா இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ப்ராடக்டா இருக்கலாம், எதை வச்சு பண்ணாலும் நீங்க வந்து கண்டிப்பா ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த blackheads and whiteheads ப்ராப்ளம் வந்து இருக்காது. இன்னைக்கு வந்து நம்ம இந்த blackheads ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறோம். இந்த 3 ஸ்டெப்ஸும் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் பண்ணீங்கன்னா உங்களோட blackheads and whiteheads வந்து ஃபுல்லாவே வந்து ரிமூவ் ஆயிடும். பட் வந்து ஒரு யூஸ்ல கண்டிப்பா வந்து ரிமூவ் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா வேணா வந்து ரிமூவ் ஆகும். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீமிங் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு டவல் நல்லா வந்து டிப் பண்ணிட்டு என்னோட மூக்கு அதுக்கப்புறம் வந்து சின் இந்த ரெண்டையும் வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி அந்த டவல் வந்து இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மூக்குல வந்து சின்ன தான் எனக்கு வந்து ரொம்ப blackheads and whiteheads வந்து இருக்குது. அதனாலதான் வந்து இந்த ரெண்டையும் கவர் பண்ற மாதிரி நான் அந்த டவல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு 2 to 3 minutes பண்ணணும். அந்த டவல்ல வந்து கொஞ்சம் ஹீட் இல்லை அப்படின்னா வந்து நீங்க அதை வந்து இன்னொரு தடவை வந்து அதே ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு இன்னொரு தடவை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸ்டீமிங் வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா வந்து நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் பண்றோம். போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆனாதான் நம்மளோட blackheads and whiteheads வந்து ஈஸியா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஸ்டெப் பண்றோம். இப்போ வந்து ஸ்டீமிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து பண்ண போறேன். ஸ்க்ரப்க்கு வந்து நான் 2 ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்க நோஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது டூத் பிரஷ் எடுத்து அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஜென்டிலா பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும் பிரஷ் வச்சு நீங்க பண்ணும்போது. ஸோ அதனால வந்து ரொம்ப மெதுவா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம மூக்குல இருக்க blackheads and whiteheads வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டாவது ஸ்க்ரப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அது கூட வந்து லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் என்னோட சின்ல வந்து அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் வந்து நான் என்னோட மூக்குல அப்ளை பண்ணேன் இல்லையா, ஸோ ரெண்டாவது ஸ்க்ரப் வந்து நான் என்னோட சின்ல வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட சின்ல அப்ளை பண்ணிட்டு இதையும் வந்து அந்த ப்ரஷ் வச்சு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ரொம்பவே வந்து ஜென்டலா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ நீங்க வந்து இந்த ரெண்டுல எந்த ஆப்ஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து வேற ஏதாவது ஸ்க்ரப் இருக்கு அப்படின்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே வந்து கிடையாது. நீங்க வந்து லெமனுக்கு பதிலாக வந்து டொமேட்டோ ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லெமன் வந்து அலர்ஜியா இருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு பதிலாக வந்து நீங்க டொமேட்டோ ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டேன். இதை வந்து ஒரு டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் போட போறேன். இதுக்கும் வந்து என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கும் அது கூட வந்து மஞ்சளும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் வந்து என்னோட நோஸ்ல அப்ளை பண்ணிக்க போறேன். நல்ல ஒரு திக் லேயரா வந்து அப்ளை பண்ணிட்டு இது காயிற வரைக்கும் வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெவிகால். இது வந்து நான் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போறேன். ஐ திங்க் எதுவுமே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கையிலலாம் வந்து நிறைய டைம்ல ஒட்டி சின்ன வயசுலலாம் விளையாடி இருப்போம். பட் வந்து ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் அப்படின்றது வேறதான் இருந்தாலும் வந்து ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி கையில கொஞ்சமா எடுத்துட்டு அதையும் வந்து என்னோட சின்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இதையும் வந்து நல்லா வந்து காய விட்டுற போறேன். இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா வந்து நான் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மஞ்சள் அண்ட் வந்து அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்டோம் இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகல. பட் வந்து என்னோட நோஸ் ஏரியால சூப்பரா ட்ரை ஆயிடுச்சு. அதனால வந்து நான் சீக்கிரமாவே வந்து அதை பீல் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ
வந்து இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்றது நான் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அண்ட் ஆஃப்டர் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ரெண்டையும் வந்து நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து என்னோட பிளாக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ரிமூவ் ஆகல. இன்னும் கூட கொஞ்சம் பிளாக்கெட்ஸ் இருக்கு. பட் வந்து நான் ஒரு இந்த வாரம் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் அடுத்த வாரம் ஒரு நாள், அதுக்கடுத்து ஒரு வாரம் யூஸ் பண்ணேன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இதை தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த ஸ்டெப்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அப்படியே உங்களோட ஸ்கின்னை வந்து விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனா இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு ஐஸ் கியூப் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அல்லது வந்து நீங்க ஏதாவது டோனர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐஸ் கியூப் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால வந்து நான் ஐஸ் கியூப் வந்து யூஸ் பண்றேன். ஐஸ் கியூப் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி என்னோட நோஸ் அண்ட் சின்ல வந்து நல்லா வந்து ரப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து அப்படியே வந்து காய விட்டுருங்க. ஸோ அப்போதான் நம்மளோட போர்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிளாக்கெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒரு இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட பிளாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. டிஐஒய் ஸ்க்ரப்போ ப்ராடக்ட்டோ எதா இருந்தாலும் பரவாயில்ல. பட் வந்து கண்டிப்பா ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இனிமே வந்துட்டு பிளாக்கெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோட பிளாக்கெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எப்போவாது எனக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் கண்டிப்பா வந்து ஒரு 2 அல்லது 3 தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் ஆயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து Indhu'S சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நான் எப்பலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் Indhu. பை.